Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. In the video, very important video. இந்த வீடியோவை மார்னிங் 16/8/2024 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் UG 2024 ரெலவெண்ட்டாக அஃபீஷியல் வெப்சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாருமே பார்க்கணும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரிசர்வேஷனுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட், யாரெல்லாம் இன்எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தது, உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பரை நோட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அதே போல் 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். இப்போ வாங்க அந்த இம்பார்ட்டண்ட் 8 நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த 9 நோட்டிஃபிகேஷனில் 1 by 1 படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா NRI இன்எலிஜிபிள். NRIயில் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நேற்று டேட்டில் போட்டிருக்காங்க, ஆனால் நேற்று மிட் நைட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இட் இஸ் ஹியர் பை informed that the candidates under following categories have been found to be not eligible as per the documents submitted by them. அப்போது நீங்கள் சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டினுடைய அடிப்படையில் இந்த கேண்டிடேட் எல்லாம் இன்எலிஜிபிள், தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் ரீசன், நீங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சான்றிதழ்கள் மற்றும் வேறு சில காரணங்களுக்காக. சரி, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் இஃப் தே ஹேவ் எனி கிரீவியன்சஸ் வித் த அபோவ் டெசிஷன். அப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது கிரீவியன்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போயிட்டு சப்மிட் த நெசசரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அப்போ நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணலையோ அதை இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து திரும்பவும் இன்னொரு டைம் என்ன பண்ணிக்க சொல்லியிருக்கிறாங்க, சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க. ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம், அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும். அதனால் இதில் எல்லா கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஜென்ரல் கேட்டகரி. அதில் நீங்கள் என்னவெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, எந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணலையோ அவங்க எல்லாத்தையுமே இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை அப்ளை பண்ண அத்தனை பேருமே பார்த்துருங்க. இதில் உங்கள் பேர் விடுபட்டு இருந்தால், அதாவது இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதா, நம்ம பேர் இதில் இல்லையா, நம்ம நம்பர் இதில் இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், 17 ஆகஸ்ட் 2024 காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 16ஆம் தேதி, இன்று முழுவதும் அதே போல் நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா NRI இன்எலிஜிபிள் கேண்டிடேட், இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஜ் இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நம்பரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா திரும்பவும் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். மேற்கொண்டு சந்தேகம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது NRI இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு.
ரெண்டாவது நம்ம பார்க்க இருக்கிறது கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி. கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் அதே விஷயந்தான் ஆகஸ்ட் காலையில் 10 மணிக்குள்ளே கீழே இருக்கிற கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நேம் லிஸ்ட் கிடையாது, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் இமீடியட்டாக நாளை காலை 10 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர மாதிரி பார்த்துருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா லிங்குஸ்டிக் மைனாரிட்டி தெலுங்கு அண்டு மலையாளம். தெலுங்கு அண்டு மலையாளம் கேட்டகரிக்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கும் அதே மாதிரி இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெயர் மீன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நாளைக்கு காலையில், அதாவது 17/8/2024 காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இன்எலிஜிபிள் யார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. கிரீவியன்சஸ் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் யூஜி மெடிக்கல் அண்டு டென்டல். ஸோ இதில் யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சரிவர சப்மிட் பண்ணலையோ அந்த மாணவர்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள் கேண்டிடேட், இதில் உங்கள் பேர் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே கூடுதல் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் கவர்மெண்ட் கோட்டா இன்எலிஜிபிள். கவர்மெண்ட் கோட்டாவில் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறதையும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன காரணத்துக்காக இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு 17/8/2024 காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இது சப்மிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் கவர்மெண்ட் கோட்டா பிடபிள்யூடி இன்எலிஜிபிள் கேண்டிடேட். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே 17 ஆகஸ்ட் 2024 காலையில் 10 மணிக்குள்ளே அதுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க, எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அனைத்து மாணவர்களும் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குதான்னு பார்த்துருங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கும் இதே விஷயந்தான். உங்களுடைய ஒரு சில காரணங்களுக்காக உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாத காரணத்துக்காக மற்றும் வேறு சில காரணங்களுக்காக உங்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே 17 ஆகஸ்ட் 2024 எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா தான் ரேங்க் லிஸ்ட்டில் திரும்பவும் உங்கள் பெயர் வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து விடுபட்ட மாணவர்களுடைய பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்துடும். அடுத்தது கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் கவர்மெண்ட் கோட்டா ஓசி கேட்டகரியில்
ஓசி கேட்டகரியில் கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் இதே விஷயந்தான். இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் ஆர் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான சான்றிதழ்களை 17 ஆகஸ்ட் 2024 காலையில் 10 மணிக்குள்ளே, அது வரைக்கும் டைம் எடுத்துக்க வேண்டாம், உடனடியாக அதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான வேலைகளை உடனடியாக செஞ்சுருங்க. இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மே பி ரிஜெக்டட். சரி, அடுத்த விஷயம் யாருக்கு? கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சிஎம்சி 20%க்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா 17 ஆகஸ்ட் 2024 காலையில் 10 மணிக்குள்ளே, நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, என்ன காரணத்துக்காக உங்கள் பெயர் விடுபட்டிருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் மெயில் பண்ணியும் கேட்டுக்கிட்டு, அதே போல் டோல் ஃப்ரீ நம்பருக்கும் நீங்கள் கேட்டுட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிடுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒருவேளை உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, உங்களுடைய நம்பர் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள், உங்கள் பேட்ச்மேட்டு யாரெல்லாம் நீட்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அந்த மாணவர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுடைய நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா அவங்களையும் மறக்காமல் நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ண சொன்னால் தான் அவங்களுடைய பெயர் பட்டியல், தரவரிசை பட்டியலில் இந்த பெயர், அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க பெயர் இருக்கும். இல்லைன்னா அவங்க அப்ளிகேஷன் மேபி ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. SAPViews யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் எழுதுகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் நீட் அப்ளிகேஷன் போட்டாங்களோ, கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் நாளைக்கு காலையில் 17/8/2024 காலை 10 மணிக்குள்ளே அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். எந்த டாக்குமெண்ட்டுக்காக அவங்களுடைய பெயர் விடுபட்டிருக்குதோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை மறக்காமல் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.